கடல் போல் திரண்டிருக்கும் திராவிட பட்டாளமே, கொள்கை பிடிப்பும் லட்சிய தாகமும் கொண்ட லட்சக்கணக்கான தம்பிமார்களான உங்களை வீரபாண்டியார் மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் ஒரு சேர பார்க்கிறப்போ எனக்கு பெரிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏன் புத்துணர்ச்சியும் பிறக்குது. தெற்கில் விடியல் பிறந்திருக்கிறதை போல விரைவில் இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்கும்ன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. இன்னும் சொல்லணும்னா, எனக்கு 20 வயசு குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு புது தெம்பு வருது. இப்படிப்பட்ட எழுச்சிமிகு ஏற்றமிகு இளைஞரணியின் 2வது மாநாட்டினுடைய தலைவர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் கழகத்தின் ஆற்றல் மிகு அடலேறு தம்பி உதயநிதி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் அருமை நண்பர் TR பாலு அவர்களே, இளைஞர்களுக்கு இணையாக பணியாற்றி இளைஞரணி மாநாட்டை கம்பீரமாக ஒருங்கிணைச்சு நடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் முதன்மை செயலாளர் ஆருயிர் சகோதரர் KN நேரு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் பெரியசாமி அவர்களே, பொன்முடி அவர்களே, ராசா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, கழகத்தின் இருவண்ண கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றி இருக்கும் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்றத்தில் எத்தனை மொழியா திகழக்கூடிய அன்பு தங்கையுடைய அருமை சகோதரி கனிமொழி அவர்களே, காலை முதல் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றி அமர்ந்துள்ள கொள்கை பரப்பு செயலாளர் அருமை சகோதரர் திருச்சி சிவா உள்ளிட்ட கருத்து போராளிகளே, ஆற்றல் மிகு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களே, இளைஞரணியின் மாநில துணை செயலாளர்களே, மாவட்ட அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களே, சமுதாயத்தின் ஈட்டி முனைகளாக இருக்கக்கூடிய இளைஞரணியின் தம்பிமார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகளுக்கு மேலாகிடுச்சு. நம்மோட திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் திரண்டிருந்த அதே கொள்கை உறுதியும் லட்சிய வேட்கையும் லட்சக்கணக்கான இளைஞர்களான உங்ககிட்ட பார்க்கிறப்போ, இந்த இயக்கத்தோட தலைவரா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அஞ்சா நெஞ்சர்களை அருந்தம்பிகளாக பெறும் பேரு பெற்றேன்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெருமைப்பட்டது போல நான் பெருமைப்படுகிறேன். இந்த உணர்வை, உற்சாகத்தை, எழுச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கும் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தம்பி உதயநிதி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்த எண்ணொற்றான் கொள் எனும் சொல்லுன்னு ஐயன் வள்ளுவர் சொன்னபடி அவருடைய செயல்கள், கழக பணிகள், மக்கள் தொண்டு அமைஞ்சிருக்கு.
கழகத்திற்கான பணி, மக்களுக்கான பணி ரெண்டிலும் எனக்கு துணையா மட்டும் இல்ல, துணையாக தம்பி உதயநிதி இருக்கிறார். அந்த உழைப்பை பார்த்துத்தான் நானும் பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு 30 வயசு இருக்கும்போது தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இளைஞரணியை உருவாக்கினாங்க. அவங்க எங்க மேல வச்ச நம்பிக்கையை நாங்க காப்பாத்தின மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வெற்றி கொடி கட்டும் கொள்கைப்படையா இளைஞரணி செயல்பட்டு வர்றத இந்த சேலம் மாநாடு நாட்டுக்கே சொல்லிடுச்சு. எந்த கும்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை ஊற்ற மாநாடா இந்த சேலம் இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்கு. இப்படி என்னை நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வச்ச இளைஞரணி செயலாளர், மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒட்டுமொத்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். அடுத்து முக்கியமாக இந்த மாநாடு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெற காரணமானவர் நம்மோட முதன்மை செயலாளர் KN நேரு அவர்கள். ஒரே வரியில் சொல்ல வேண்டும்னா, மாநாடு என்றால் நேரு, நேரு என்றால் மாநாடு. மாநாடு நடக்கிற இடத்துல நேரு இருப்பார், நேரு இருக்கிற இடத்துல மாநாடு நடக்கும். ஒரு மாநாட்டை எப்படி நடத்தணும்னு எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரு அவர்களுக்கும் அவரோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட கழக செயலாளர்களான ஆற்றல் மிகு ராஜேந்திரன், சிவலிங்கம், செல்வகணபதி ஆகியோருக்கும் சேலம் மாவட்ட கழகங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இளைஞரணி என் தாய் வீடு. என்னை வளர்த்த, என்னை உருவாக்கிய இடம். நான் இன்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோட தலைவராக கடமையாற்றி வர்றதுக்கும், தாய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றி வருவதற்கும் அடித்தளமிட்டதே இந்த இளைஞரணி தான். அதனால எனக்கு எப்போதும் தனி பாசமும் உரிமையும் உண்டு. 1980 ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் மதுரை ஜான்சிராணி பூங்காவில இளைஞரணி தொடங்கப்பட்டுச்சு. அன்று முதல் நகரம், கிராமம் எங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்துவதும் தமிழ்நாட்டை நான் வலம் வந்தேன். மாநாடுகள் நடத்தப்படுகிற பெரும் பேரணிகள் எல்லாம் எங்களுடைய வெண்சீருடைய அணிவகுப்பால பலரையும் அண்ணாந்து